ஹாய், வணக்கம். ப்ரொஃபஸர் டாக்டர் உதயா, மெடிக்கல் மைக்ரோபயாலஜிஸ்ட். உங்களோட என்னுடைய அனுபவத்தை பகிர்ந்துக்கிறதுல பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இந்த இந்த வீடியோ மெசேஜ் வந்து முந்தைய வீடியோனுடைய தொடர்ச்சியாக நான் இது போடுறேன். இதுக்கு முந்தின வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா கேழ்வரகு களி எப்படி செய்யறது அப்படின்றத உங்களுக்கு போட்டிருந்தேன். கேழ்வரகு களி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லைன்னு நினைக்கிறேன். ஆனால் கர்நாடகாவில் இருக்கிற மக்கள், மைசூர், பெங்களூர் அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வழக்கமான டெய்லி உணவே இதுதாங்க. இந்த கேழ்வரகு களியை வந்து முதல்ல சாப்பிட்டுட்டு தான் அதுக்கப்புறம் அரிசி உணவோ இல்லை மற்றைய உணவோ அவர்கள் எடுத்துக்கொள்வது வழக்கம். இது அவர்களுடைய பாரம்பரிய உணவு. ஏன் அவர்களுக்கு மட்டுமல்ல, நமக்குமே தமிழர்களுக்கும் சரி, இன்னும் மற்ற மாநிலங்களிலும் இதை வந்து உணவாக பயன்படுத்துகிறாங்க. இப்போ அந்த பழக்கம் குறைஞ்சிக்கிட்டே வந்துருச்சு. அது ஏன்னு தெரியல. மாடர்ன் வேர்ல்டில் பீப்புள் லைக்ஸ் டு ஹாவ் கலர்ஃபுல் ஃபுட் அண்ட் அட்ராக்டிவ் ஃபுட்ஸ், அந்த மாதிரி தான் அவங்க கொடுக்குறாங்க. இது வந்து வெரி வெரி நியூட்ரிஷியஸ் ஃபுட் இந்த களி என்பது, கேழ்வரகு களி என்பது. அதில் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு பாரம்பரியமான ஒரு மரியாதை, மதிப்பு நிறைய இருக்குங்க இந்த கேழ்வரகு களிக்கு. கேழ்வரகு களி வந்து இப்போ இல்லைங்க, அந்த பண்டைய காலத்தில், மத்திய காலத்தில், இன்னும் அரசர்கள் காலத்திலும் கூட இந்த உணவு பயன்படுத்தினாங்க ரெகுலராக. ஏன் அவ்வளோ தூரம் போயிடுறீங்க? எனக்கு வந்து 63 வயது இப்போ தொடங்கி இருக்குங்க. இந்த 63 இயர்ஸில் எனக்கு சின்ன வயசு 6 வயசுலேருந்து நான் பார்த்துருக்கேன். எங்கள் பாட்டி இதை வந்து வீக்லி ஒன்ஸ் பண்ணுவாங்க, வாரத்திற்கு ஒரு தடவை பண்ணிவிடுவாங்க. அதை 2 விதமாக எங்களுக்கு கொடுப்பாங்க. இன்றைக்கி ஈவினிங் பண்ணாங்கன்னா நைட்டுக்கு இதை வச்சு கொடுப்பாங்க. ஒரு பால் ராகி பால் கொடுப்பாங்க. அதில் வந்து பருப்பு துவையல் அல்ல வேர்க்கடலை துவையல், அப்படி இல்லைன்னா பருப்பு சாம்பார், திக்கான பருப்பு சாம்பார், அப்படி இல்லைன்னா வேறு இந்த கூட்டு காய்கறிகள்லாம் வச்சு கூட்டு மாதிரி வச்சு கொடுப்பாங்க. இது ஒரு வகையான சாப்பிட்ற வழக்கம். ஃப்ரெஷ்ஷாக அன்னைக்கு பண்ண உடனேவே சாப்பிட்ற அந்த ராகி பால். அதுக்கப்புறம் நிறைய ராகி பால்ஸை செஞ்சு ஒரு மண்பாண்டத்தில் அதில் வச்சுடுவாங்க, மூடிடுவாங்க. ஒரு காட்டன் கிளாத் போட்டு மூடி வச்சுருவாங்க. கொஞ்சம் தண்ணி தெளிச்சிடுவாங்க. தண்ணி தெளித்து மூடி வச்சுட்டு அடுத்த நாள் வந்து தயிர், உப்பு இதெல்லாம் போட்டு நல்லா கரைச்சி, கைகளில் போட்டு கரைச்சி அதை வந்து கொடுப்பாங்க. அதுக்கு சைடிஷ்ஷாக வந்து அப்பளம், ஊறுகாய், இன்னும் காய்கறி காய்கறி பொரியல் மாதிரி, அந்த மாதிரி. அப்புறம் வந்து சொல்கிற மாதிரி அந்த துவையல்கள் கூட வைப்பாங்க. மேலுமாக பகல் நேரங்களில் இந்த பால் கொடுக்கும் பொழுது, கரைச்சி கொடுக்காம அப்படியே கொடுக்கும் பொழுது, கீரை வந்து பெஸ்ட்டு கடைஞ்சி அது இதோட காம்பினேஷன் ரொம்ப நல்லா சூப்பராக இருக்குங்க. சரி மேடம், சொல்லிக்கிட்டே போகிறீங்க, இதனுடைய நன்மை என்ன அப்படின்னு கேட்குறீங்க. என் காது கேட்குது. இது வந்து வீரர்களின் உணவு என்று கூட அழைக்கப்பட்டதாக வரலாற்று குறிப்புகள் சொல்கிறதுங்க, ரெஃபரன்சஸ். ஏன் வீரர்களோட உணவு அப்படின்னு பார்த்தோம்னா, நான் சொன்ன மாதிரி மத்திய காலங்களிலும் பண்டைய காலத்திலும் இந்த அரசர்கள் காலத்திலும் இந்த உணவு பயன்படுத்தப்பட்டது. அதாவது ஏழை மக்களிலிருந்து நடுத்தர வர்க்கம், அந்த அரண்மனையில் வேலை செய்கிற வேலைக்காரர்கள், வீரர்கள், படை வீரர்கள் எல்லாருக்குமே, ஏன் அரசர்கள் கூட சாப்பிட்டதாக குறிப்புகள் சொல்கின்றது. இது ஏன் வந்து இந்த உணவை தேர்ந்தெடுத்து கொடுத்தார்கள், ஏன் இது வீரர்களின் உணவு என்று அழைக்கப்பட்டது? ஒரு காரணம் இல்லாமல் ஒரு பேர் வைப்பாங்களா? ஏன்னா இது வந்து இதில் அவ்வளோ நியூட்ரியன்ஸ் இருக்குது, சத்துக்கள் இருக்குது, ஃபைபர்ஸ் இருக்குது, நார்ச்சத்து இருக்குது, ஜீரணத்துக்கு ரொம்ப நல்லது. ரிச் இன் அயன், அயன் வந்து ரொம்ப அதிகப்படியான அளவில் இருக்குது. கால்சியம் இருக்குது. அயன் வந்து உங்களுக்கு ரத்தத்தை அதிகரித்து தரக்கூடிய ஒரு காரணியாக இருக்கிறது. அடுத்தது கால்சியம், ஹை கால்சியம். கால்சியம் சத்து அதிகமாக இருக்கிறதால எலும்புகள், முடி, ஸ்கின் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது. பற்கள்,
எல்லாத்துக்குமே. ஒட்டு மொத்தமாக வந்து இது ஈஸியாக எடுத்துகிட்டு போகிற உணவாக கூட இருந்ததால் இந்த களி, கேழ்வரகு களி வந்து அரசர்கள் காலத்தில் அரண்மனை மக்களிலிருந்து வெளிநாட்டு மக்கள் வர இதை பயன்படுத்தியிருக்காங்க. அதற்கு அடுத்து மெடிக்கலி பார்த்தோம்னா இந்த ஃபைபர்ஸ், ஹை கால்சியம் அண்ட் அயர்ன் அதெல்லாம் சேர்ந்து இதுக்கு வந்து லோ கிளைசீமிக், இந்த ஃபுட் வந்து லோ கிளைசீமிக், அதாவது சர்க்கரையின் அளவு வந்து குறைந்து காணப்படும். அதனால் இந்த உணவு ரொம்ப மிகவும் நல்லதாக சிறுதானிய வகையில் வர்றதால இது நல்லதாக கருதப்பட்டு அந்த காலத்திலேருந்து எடுக்கப்பட்டது. இது ஏங்க நம்ம ட்ரை பண்ணக்கூடாது? நான் இப்போதாங்க எனக்கு அது ஞாபகம் வந்தது. பாட்டி காலத்தில் இருந்தது. அப்பாவும் வந்து எங்கள் டேடியுமே கூட வீக்லி ஒன்ஸ் அதை சாப்பிடுவாங்க. யூஸ் டு சூஸ் அந்த ஃப்ரைடே வந்து இதை நைட்டு சாப்பிடுவாங்க. எனக்கு அதுக்கு மீனிங் தெரியாது. பட் மை ஃபாதர் யூஸ் டு ஆஸ்க் மை மதர் டு ப்ரிப்பேர் திஸ் டியூரிங் ஃப்ரைடே நைட்டு இது வைப்பாங்க. பருப்பு திக்காக வைப்பாங்க அம்மா, அது சாப்பிடுவாங்க. அப்போ நாங்களும் சாப்பிட்டு இருக்கோம். ஆனால் நான் நிறைய சின்ன வயசில் சாப்பிட்டது, விரும்பி சாப்பிட்டதில்ல. பாட்டி காலத்தில் பாட்டி அதை கண்டிஷனாக கொடுப்பாங்க, சாப்பிட்டு தான் ஆகணும்னு, அதனால் சாப்பிட்ருக்கேன். ஆனால் உங்களுக்கு நியூஸ்லாம் நான் நல்ல நியூஸ்லாம் சொல்லும் பொழுது எனக்கு இது ஞாபகம் வந்து அது இன்றைக்கே நான் ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட்டுருக்கேங்க. இனிமேல் ரெகுலராக வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் சாப்பிட போகிறேன். நீங்களும் சாப்பிடுங்க, அதனுடைய பலனை அனுபவிங்கள். ஓகே, தேங்க்யூ.